வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதே சமயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இமீடியட் வீடியோவாக இதை போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம டிஆர்பி டிஎன்டெட் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, எக்ஸாம் செகண்டரி கிரேட்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை, செகண்டரி கிரேட்ஸ்க்கு அது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஜி டிஆர்பி நடத்துனா டெஃபினட்டாக டெட்டுங்கிற பேப்பர் 1க்கும் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் அதுக்கான வீடியோஸ் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் போட்டுட்டு இருந்தேன். பட் அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 4/1/2024 ஆசிரியர் நேரிடை நியமனம், பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி அளித்து மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை நியூஸ்லேயே நமக்கு புதிய தலைமுறையிலையும் பிரேக்கிங் நியூஸாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை அனுமதி. காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம், முக்கியமான விஷயம் டிஆர்பி தான் நிரப்ப போகிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன எக்ஸாம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ இது எப்போனா 2003 போட்டிருக்காங்க, 6/23 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு 4/1/2024 இந்த ஆர்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1/8/2022 நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி அளித்து மேலே படிக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டிய இடைநிலை ஆசிரியர் விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் 2023-24 ஆண்டில் பணி நாடுகளை தெரிவு செய்யும். நல்லா கவனிங்க, 23-24 ஆண்டு 1000 ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இன்னும் 500 பணியிடங்களை நிரப்பிட அனுமதி வழங்குமாறு கடிதத்தில் தொடக்க கல்வி இயக்குனர் அரசை கோரியுள்ளார். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 8643 எண்ணிக்கையில் பின்வரும் நிபந்தனைகள் அடிப்படையில் 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் தான் நியூஸஸ் இருந்தது. நமக்கு ஏற்கனவே நிறைய சர்ப்ளஸ் டிப்ளாய்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எங்கே உங்களுக்கு ஆசிரியர் பணியிடம் நடக்க போகுது, மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் தற்போது இடைநிலை ஆசிரியர் 1500 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும். அதாவது குறிப்பிட்ட மாவட்டத்தில் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் அங்கே அனுமதிக்கணும் ஃபஸ்ட்டு முன்னுரிமை. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் அவங்களோட இதுக்கு சொந்த மாவட்டங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட்டு. ஸோ ஜே குமரகுருபன் அரசு செயலாளர் செக்ரட்டரி இந்த ஆணையை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான இது என்னென்னா, 2-3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுக்கு. பணி நிரவல், டிப்ளாய்மெண்ட், அதாவது சர்ப்ளஸ்ன்னு சொல்கிற எக்ஸஸ் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க எல்லா யூனியன்லையுமே. அதனால் நமக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வாய்ப்பெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு நிறைய சேனல்ஸ் கூட நான் பார்த்தேன், சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில சேனல் சொல்லிகிட்டு இருந்தாங்க எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் டெஃபினட்டாக எப்போ டிஆர்பி ரெக்வயர்மெண்ட் மூலமாக யூஜி டிஆர்பின்னு முடிவு பண்ணாங்களோ அப்போ கண்டிப்பாக எஸ்ஜிடிக்கு ஒரு நியமன தேர்வு நேரடி நியமனம் மூலம் அப்படிங்கிறதுனால நியமன தேர்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படிங்கிறத யூஜி டிஆர்பியை பேஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். டிஎன்டெட் எஸ்ஜிடி எக்ஸாம் அண்ட் ஆல்சோ டிஎன்டெட் பேப்பர் 1 and 2 எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ரெண்டுமே கண்டிப்பாக ஏப்ரல் மேக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளானரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது டிசம்பர்லேயே வெளியிட்டிருக்கணும். இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். டிஆர்பியோட ஆனுவல் பிளானரை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிஆர்பி ஆனுவல் பிளானரில் ஏப்ரல் மே மந்த்துக்குள்ளே
கண்டிப்பாக. இல்லைன்னா ஜூனுக்கு போக வாய்ப்பு கிடையாது. ஏப்ரல் மேல எக்ஸாம் நடப்பதற்கான டென்டேட்டிவ் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக 60 days தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ 3க்குமே ரெடியாக இருக்கணும். பிப்ரவரியோடு நமக்கு UGTRP முடியுது. ஸோ இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 TN டெட் அண்ட் ஆல்சோ SGT அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், அதாவது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, பணித்தெரிவு தேர்வுன்னு ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டாக 3 வீடியோ போட்டிருக்கோம். இந்த எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் புக்ஸு எந்த மாதிரி படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னால் எந்த மாதிரி படிக்கணும், 1 to 10th படிங்கன்னு நிறைய இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் CTET எழுதும்போதும் சரி, நம்ம TNTET எழுதும்போதும் சரி, கண்டிப்பாக 10th வரைக்குமான ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரிவிஷன் பண்ணவே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ நான் படிக்கலை, அதனால் நீங்களும் படிக்க வேண்டாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லலை. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவேன், நாலேஜுக்கு கிடையவே கிடையாது. ஹவு டு டீச் அந்த மெத்தடாலஜி வித் கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் நாளையிலேருந்தே நமக்கு TNTET SGT நியமன தேர்வு, அதாவது ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக தான் என்னோட டீச்சிங் கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் என்னோட டீச்சிங் கெரியர் ஸ்டார்ட் ஆன மாதிரி உங்களோட டீச்சிங் கெரியரும் ஸ்டார்ட் ஆகும் இந்த 2024லன்னு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுட்டு, இடைநிலை ஆசிரியர்கள் தயவு செய்து வருத்தப்படாமல், இது வரைக்கும் பட்ட வருத்தம் போதும், படிக்க ஆரம்பிங்க, சூப்பராக படிக்க ஆரம்பிங்க. 2024ல் நீங்கள் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடைநிலை ஆசிரியர் ஆகணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த வருஷம் இல்லைன்னா எந்த வருஷமும் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் கிருத்திகா, எனர்ஜி எசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அப்கமிங் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். தேங்க்யூ.